ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல, இந்த விரல் இந்த இடத்துல இந்த பாம் வரைக்கும் ரொம்ப வலிக்குது, கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. சரி, வீட்லேயே பிரண்டை இருக்குது, நம்ம அரைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலையோடையும் பண்ணிக்கலாம், வேணுங்க எல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தோலை எடுத்து வச்சுருக்கேன், இதை பொடியாகவும் பண்ணலாம், துவையலாகவும் பண்ணிக்கலாம். கை அரிக்க தான் செய்யுது, ஆனால் கொஞ்சம் நேரம் எப்படி சரியாகிடுது. சரி, கொஞ்சமாக அதை ஆஞ்சி வச்சுருக்கேன். பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து நான் வாங்கி வச்சுருந்தேன், தோலோடு இருக்கிறது. அதனால் அதையே நம்ம போட்டு வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு, அது கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான எள், அப்புறம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பெருங்காய பவுட்ரு போட போகிறேன். உங்களுக்கு வேணால் கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல பிரண்டை, அதை போட்டு வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த பிரண்டையை வதக்கிறதுக்கு. ஏன்னா அந்த எண்ணெய் எடுத்து நம்ம வலிக்கிற இடத்துல தடவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்துலேயோ தோசை இட்லிக்கு மிளகா பொடியாக கூட தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி கூட சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.